Taste the Daily. வரும் 26ஆம் தேதி தேர்தலை சந்திக்க உள்ள கேரளாவில் இருந்தபடி புதிய தலைமுறை தொடர்ந்து கள நிலவரங்களை பதிவு செய்து வருகிறது. அங்கு சில தொகுதிகளில் சிறுபான்மையினர் வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் வகையில் இருக்கிறது. இந்த வாக்குகள் எந்த கட்சிக்கு செல்ல வாய்ப்புள்ளது என்று இப்போது பார்க்கலாம். கேரளாவில் தேசிய கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பாஜக இடையே மும்முனை போட்டி நிலவி வருகிறது. 2,70,99,326 வாக்காளர்கள் இருக்கும் இந்த மாநிலத்தில் இஸ்லாமியர்களின் 26.56%, கிறிஸ்துவர்களின் 18.4% வாக்குகள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் இந்திய அளவில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் கேரளா என்றும் கடந்த 20 ஆண்டுகளில் மசூதிகள், அறக்கட்டளையின் எண்ணிக்கை உயர்ந்து இருப்பதாகவும் கூறுகின்றனர். பொதுவாக மாநில கட்சிகளின் ஆதிக்கம் இல்லாத நிலையில் சிஏஏ போன்ற தேசிய அளவிலான பிரச்சினைகளை முன்வைத்து வாக்களிக்க விரும்புவதாக கேரள மாநில அரசியலை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். ஏன்னா இப்போ போன 2019 தேர்தலில் பார்க்கும்போது அன்னைக்கு காங்கிரஸுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்தது. நேஷனல் லெவல் பொலிட்டிக்ஸ் பார்க்கும்போது காங்கிரஸ் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருந்தது. ஆனா இப்போ வரும்போது காங்கிரஸுக்கு அவ்வளவு ஒரு அப்பர் ஹேண்ட் இல்லை. இப்போ கொஞ்சம் கணக்கு எல்லாம் பார்த்து வரும்போது என்டிஏ தான் வரும், அப்படி ஒரு ஐடியா கொஞ்சம் ஆளுங்களுக்கு இருக்கு. அப்போ யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு இது கான்ஸ்டிடுவன்சியிலும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அந்த கேண்டிடேட் பொலிட்டிக்ஸோட மேல அந்த கேண்டிடேட்டுக்கு தான் அவர் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றது. நல்ல கேண்டிடேட்டா இருந்தா அவருக்கு ஓட்டு கொடுக்கணும், அப்படி ஒரு இது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்திருக்கு. 20 மக்களவை தொகுதி இருக்கும் மாநிலத்தில் வயநாடு, கொல்லம், காசர்கோடு, கண்ணூர் போன்ற மக்களவை தொகுதிகள் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும் என்கிறார்கள். அதேபோல பாஜக கொண்டு வந்த சிஏஏ சட்டம், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான தாக்குதல் போன்ற காரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான சூழலாக இருக்கும் என அம்மாநில மூத்த பத்திரிகையாளர் ஜோஸ் குரியன் புதிய தலைமுறைக்கு தெரிவித்தார். அதேபோல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பதால் சாதகம் என்கின்றனர். சேஞ்ச் வேணும், அப்படி ஒரு தேவை இருக்கு. அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் கண்டிப்பா இருந்தா மட்டும் அவங்களுக்கு ஒரு 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 அருமையா வாழ முடியும். அப்படி ஒரு ஃபீலிங் கேரளா பூரா இருக்கு. கம்பேரிங் டு எனி அதர் ஸ்டேட்ஸ், கேரளாவோட சிச்சுவேஷன் பார்த்தா இங்க ரொம்ப ஹார்மோனியஸா மக்கள் எல்லாம் பார்த்த ஒரு இணக்கமாக வாழ்ன்ற ஒரு பகுதி தான். அப்ப அதனால ஒரு இங்க இருக்கிற மக்களுக்கு இடையில ஒரு அவர் டாலரன்ஸ், அவங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு பீஸ், ஹார்மோனி எல்லாம் அது இங்க ஒரு கண்டினியூ பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டி இருந்தா ஒரு கண்டிப்பா ஒரு நேஷனலா ஒரு சேஞ்ச் வேணும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரிலீஜன் பேஸ் பண்ணி, இல்லாட்டி காஸ்ட் பேஸ் பண்ணி, லாங்குவேஜ் பேஸ் பண்ணி அவங்கள ஒரு டிவைட் பண்ணி பண்ற சப்ஜெக்ட் ஒரு சூழ்நிலை இருந்தா இந்த கம்யூனிட்டியோட அது மக்களோட ஒரு ஃபியூச்சர் தான் பிரச்சனை. சிறுபான்மை வாக்குகளை பெற வேண்டும் என்ற முனைப்பில் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் தங்களுடைய வியூகத்துடன் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். 2019 தேர்தலில் கேரளாவில் 77.67 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. காங்கிரஸ் தலைமையிலான யுடிஎஃப் கூட்டணி 19 இடங்களில் வெற்றி பெற்றது. அதிக வாக்கு சதவிகிதம் பதிவாகும் சமயங்களில் அது காங்கிரசுக்கு சாதகமாகும் நிலையை கடந்த காலங்களில் பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலின் போது பெரும்பான்மையான வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கும், சில சதவீதமான வாக்குகள் இடதுசாரி கட்சிக்கு மட்டுமே செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி சுல்தான் பத்தேரியிலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார். Taste the Daily.